ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சம்பவங்களும் சண்டே எபிசோடில் வரப்போது. அதில் முக்கியமான ஒரு சம்பவம் மொட்டை கடிதாசி. இந்த மொட்டை கடிதாசி யாருக்கு எழுதுனாங்க, யாருக்கு யார் எழுதப்பட்டது, அந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. ஏன்னா இது ஒரு மொட்டை கடிதாசி, சரிங்களா? அதனால் பேரே இல்லாமல் வந்துட்டு யாருக்கு நீங்கள் எழுத போகிறீங்களோ அதை வந்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விஜய் பார்வதி கமருதனுக்கு எழுதின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரோரா விஜய் பார்வதிக்கா இல்லை திவ்யாக்கான்றது இன்னுமே வந்து பயங்கரமான குழப்பமாக இருக்குது. ஆனால் அரோரோட லெட்டரில் இப்போ தான் பார்த்து திவ்யான்ற பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதேமாதிரி எஃப்ஜே நிறைய விஷயங்கள் கழுவி ஊற்றிருப்பாங்க, வியானா கழுவி ஊற்றிருப்பாங்க, இப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ சாண்ட்ரா வந்துட்டு யாருக்கு எழுதியிருக்காங்கன்ற விஷயங்கள் தெரியுது. சாண்ட்ரா வந்து விக்ரமுக்கு எழுதியிருக்காங்க. இப்போ என்னென்னா, சாண்ட்ரா வந்துட்டு விக்ரம் கிட்ட எழுதின விஷயங்கள் எல்லாமே விஜய் பார்வதி கிட்ட பண்ண விஷயங்கள். இப்போது விக்ரம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மேலே செம்ம காண்டில் இருக்கார். அதனால தான் நேற்றே வந்துட்டு கனிக்கிட்ட வந்து எஃப்ஜே கிட்ட வியானா கிட்டலாம் பேசி சிரிச்சிருப்பார். இன்றைக்கி மட்டும் விஜய் பார்வதி வெளியே போகும்போது எப்படி இருக்கும், நம்மலாம் எப்படிலாம் பண்ண சொல்லி டைரக்ஷன்லாம் பண்ணிட்டார். ஒரு ஸ்கிரிப்டே ரெடி பண்ணிட்டார். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கார்டை வந்து காமிக்கும்போது என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு. இதை நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு ஒரு வாட்டி மாயாவை கலைப்பார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா, பிரதீப்புக்கு மட்டும் அங்கே யாராவது கை தட்டிட்டோம், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே பிரதீப் யூ ஆர் சேவ்டுன்னு சொன்னோன்னே தேங்க்யூ சார் அப்படின்னு அந்த பக்கம் செம்ம கிளாப்ஸ் வரும். அப்போ சார் ஐயோ என்னங்க பண்ணிட்டீங்க, கமலஹாசன் சொல்லுவார், செம்மையாக இருக்கும். பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு அங்கே வந்து மாயா காமிப்பாங்க. ஐயோ மாயா பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு ஐயோ அதெல்லாம் வேறு லெவல் சம்பவம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேவெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும்? கமலஹாசன் அவர்கள் கமலஹாசன் தான். அதே மாதிரி ஒன்று பண்ணுவார் பார்த்தீங்களா, நீங்கள் சொருகிறோன்னு சொன்னீங்களே, இங்கேயா இல்லை இங்கேயான்னு வரும். ஐயோ உங்களுக்கு சொருகிறதுக்கு ஒரு சரியான இடம் என்னென்னா நான் எடுத்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரைக் கார்டை கம்பேர் அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கணும். அதேமாரி அதே ஆண்டவர் தான் வந்துட்டு பிரதீப்பையும் அமுச்சு விட்டாப்புல, ரைட்? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. சரி, இதில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குமான்னு பார்த்தா அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு விக்ரமுக்கு ஒரு விஷயத்தை எழுதியிருக்காங்க. அதில் ஃபுல்லாக வந்துட்டு விஜய் பார்வதிக்கும் விக்ரமுக்கும் நடந்த விஷயங்கள். இப்போ விக்ரமுக்கு என்ன மைண்டில் தோணும், இது கண்டிப்பாக விஜய் பார்வதி தான் எழுதியிருக்கா, தெரிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன பண்ணுவார்னா அடுத்த வாரம் உக்குரமாயிருவார். இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைக்க வச்சார். அதே மாதிரி அடைக்க வச்சதெல்லாம் அந்த வெள்ளிக்கிழமை முடியும் போது 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டியிருக்கும். விஜய் பார்வதி நான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போடாமல் விட்டுட்டேன், நாமினேஷன்ஸை விட மாட்டேன் சொன்னதும், முடிஞ்சானே என்ன மாதிரி பண்ணிப்பாருன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் விக்ரம் வந்து விஜய் பார்வதி பற்றி பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். கடுப்பாக இருக்கும். ஆனால் முன்னாடி ப்ரைஸ் பண்ணுறப்ப நடிச்சிருப்பார். அதேமாதிரி அவங்களோட கிரெடிட் திருடுறதுக்கு எக்கச்சக்கமான வேலைகள்லாம் பண்ணியிருப்பார். இப்போ இந்த லெட்டரால் என்ன ஆக போகுதுன்னா, விடக்கூடாது, இனிமேல் வந்து ஃபுல்லாக டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் விக்ரம் கனி எஃப்ஜேலாம் செம்ம. ஏன்னா எஃப்ஜேக்கு பயங்கர அசிங்கமாகிடுச்சு விஜய் பார்வதியால். ஏன்னா இவர் பண்ணது தப்பு, ஆனால் அந்த காரணம் யாருன்னா விஜய் பார்வதி இல்லை. அதேமாதிரி கனிக்கு சும்மாவே வந்துட்டு விஜய் அப்படின்னா விஜய் பார்வதி ரொம்ப மோசமானவ அப்படின்னு பேசுகிறோம். இல்லைம்மா, விஜய் சேதுபதி விஜேஎஸ் அப்படி சொல்ல வந்தோம் அப்படின்னா அப்படியா சாரி அப்படின்வாங்க. சரி, இவங்க 3 பேரும் சேர்ந்து டார்கெட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரப்போகுது. சரி, முதல் சாண்ட்ரா என்ன எழுதியிருந்தாங்கன்ற சொல்லிடுறேன். டியர் விக்ரம், உங்கள் காமெடியில் சென்ஸ் இருக்கு பார்த்தேன், சென்ஸே இல்லை ஓ. அப்புறம் அது எப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உப்பு இல்லாத ரவா கஞ்சி மாதிரி இருக்குன்ட்டாங்க. அப்புறம் நீங்கள் நக்கல் பண்ணுறது வந்து விக்ரம் நக்கல் பண்ணுற மாதிரி இல்லை, விக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குன்ட்டாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் பேச்சில் காமெடி இருக்கோ இல்லையோ சூழ்ச்சி தான் அதிகமாக இருக்குன்ட்டாங்க. போடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காமெடியில் ட்ராஜடியில் நீங்கள் பண்ணுற காமெடியும் ரொம்ப அழகாக இருக்குன்ட்ருக்காங்க. அப்புறம் இடையில் கொஞ்சம் வாரங்களில் நீங்கள் டான்ஸ் ஆனீங்களே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட டான்ஸ். அதுலேயும் நீங்கள் வந்து கூடயே வந்து மூன் வாக்கு, சால்சா, அப்புறம் காவாலி, அதான் காவாலி அந்த டான்ஸு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னு போட்டாங்க. அதான் சொன்னல, டான்ஸ் ஆனது யாருக்கு எதிராக, விஜய் பார்வதிக்கு எதிராக. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சூழ்ச்சி பண்ண விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி சம்மந்தப்பட்டது தான். ஸோ இப்போ வந்து சாண்ட்ரா தான் எழுதினாருன்னு கண்டிப்பாக வந்து விக்ரமால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஒன்று கமருதீன் எழுதிக்கணும். ஏன்னா விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒருத்தர் தான். கமருதீன் மாதிரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ யாராக இருக்கும், விஜய் பார்வதி தான் அப்படின்னு அடுத்த வாரம் ஃபுல்லாக சம்பவம் நடக்கும் போது பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் சாண்ட்ரா செம்மையாக சம்பவம் பண்ணியிருக்காங்க விக்ரம் பற்றி. இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட தரமான சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய் நண்பர்களே.